ஏய், இவள உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? இவ என்கிட்ட தான் மேடம் 1 வருஷத்துக்கு முன்னாடி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தா. போன மாசம் கூட என்கிட்ட இருந்து காசு பணத்தை ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆயிட்டா. கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனே, ஞாபகம் இருக்கா? அப்பதான் மேடம் இவ பாருங்க, எனக்கு டிமிக்கி கொடுத்தது இல்லாம உங்க கண்ணிலேயே மண்ணள்ளி போட்டுட்டு இந்த வீட்லயே வந்து ஜம்முன்னு செட்டில் ஆயிட்டா. பெரிய கில்லாடி மேடம் இவ. இல்லன்னா பெரிய படிப்பு படிச்ச இவங்களையே பத்தினி மாதிரி ஏமாத்த முடியுமா? என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்ன நம்பலையா? மேடம் இருங்க மேடம், இந்த போட்டோவை பாருங்க மேடம். எல்லாருக்கும் காட்டு. டாக்டர் சார், இந்த ஆதாரம் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? நீங்க சொல்ற மாதிரி இவன் பொறுக்கிங்கிறது உண்மைதான். இப்ப இல்ல, இவனை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். மித்ரா கிட்ட பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தான். நான் தான் அதை கண்டுபிடிச்சு போலீஸ்ல இவனை பிடிச்சு கொடுத்து அடிச்சு விரட்டி விட்டேன். மித்ராவை ஜாமீன்ல எடுத்தாங்கிறது தவிர இவன் சொல்றது அத்தனையும் போய். சார் நீங்க தான் சார் போய் சொல்றீங்க. பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருந்துகிட்டு பச்சையா போய் சொல்றீங்களே. நான் இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயும் பார்த்ததே இல்ல சார். டேய், அடிச்சு பல்லகிலாம் உடைச்சிருவேன், வாய மூடுறா. என்ன மேடம், என் பாட்டுக்கு வீட்டுல இருந்தா என்ன கூட்டு வந்து இவர்கிட்ட அடி வாங்க வச்சிருவீங்க போல. டேய் நீ சும்மாறா. வாசுகி, உன் மருமக மேலேயோ இல்ல இந்த குடும்பத்து மேலேயோ எனக்கு எந்த விரோதமும் இல்ல. அப்படி இருந்தும் நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? எல்லாம் உங்களோட நல்லதுக்காகத்தான் சொல்றேன். நானே அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்றேன். அதுக்கு சாட்சியா இவனையே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இதுக்கு மேலேயும் ஏன் நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க எங்க நல்லதுக்காக பேசுற மாதிரி தெரியல. ஏன்னா நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா உங்க மேலயும் ஏதோ தப்பு இருக்கு. வாய முடுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது எங்க வீட்டு பிரச்சனை. இதை எப்படி தீர்க்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, புரியுதா? அப்படியா? சரி வாசுகி, இது உன் குடும்ப விவகாரம். இதுக்குள்ள நான் வந்தது ஏன் தப்புதாமா? என்ன மன்னிச்சிருங்க, நான் போறேன். நடந்தது எதையும் யாரும் மனசுல வச்சுக்க வேண்டாம். போங்க, அவங்க வேலையை பாருங்க. வாசுகி, மித்ராவை கூட்டிட்டு உள்ள போ. ராம்கி, நான் அப்பவே படிச்சு சொன்னேன், விசாரிச்சு பார்க்கலாம்டான்னு. நீ கேட்டியா? வக்கீல் சார், நீங்களும் அவங்க சொன்னதை நம்புறீங்க? அப்படி இல்லப்பா. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாமளும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கலாம்ல. ஆனா இப்படி அசிங்கப்பட தேவையில்லையே. இதுல அசிங்கப்பட ஒண்ணுமே இல்ல தர்மா. நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ கொஞ்சம் பேசாம இரு. என்னங்க, எங்களை மன்னிச்சிருங்க. இவ்வளவு நடந்த பிறகும் என் பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா நல்லா இருக்காது. நாங்க மித்ராவை எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறோம். சம்பந்தி, நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க மித்ராவை பத்தி தப்பா பேசிட்டாங்க. நாங்க யாராவது மித்ரா பத்தி தப்பா பேசணுமா? நீங்க ஏன் இதுக்கு வருத்தப்படுறீங்க? இல்லைங்க, நீங்க தப்பா பேசலனாலும் வினய் தம்பி என் பொண்ணு தப்பா தான் நினைக்கிறாரு. நீங்க வினயை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சம்பந்தி. அவன் ஏன் மித்ரா உண்மையை சொல்லலன்னு கேட்டானே தவிர அது உண்மைதான்னு சொல்லலையே. அதையே நீங்க மனசுல வச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னா தம்பியை ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க. நாங்க மித்ராவை இந்த வீட்லயே விட்டுட்டு போறோம்.
அவ்வளவுதானே? அவனே சொல்லுவான். வினய், மித்ரா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லு. டேய், ஏன் பேசாம இருக்க? சொல்லு வினய். வினய் சொல்ல மாட்டான். அவளை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மித்ரா நல்லவதான்னு சொல்றதுக்கு அவன் என்ன முட்டாளா? ஏய், நீ சும்மா இருமா. எங்க ஃபேமிலி பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க விட மாட்ட போல இருக்கு. வாயை மூட்டு பேசாம இரு. வினய், வினய், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? சொல்லுங்க வினய். நான் தப்பான ஆளுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். சொல்லுங்க வினய். அம்மா, அம்மா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சொல்லுங்க அம்மா. ஏன் அமைதியாவே இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா நான் சொல்றேன். இப்ப சொல்றேன். என் வீட்டுல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. வினய்க்கு நான் எந்த துரோகமும் பண்ணல. இது வினய் குழந்தைதான். என்ன நம்புங்க. மித்ராம்மா, அழாதடா, அழாத. நம்ம போலாம், வா. இந்த இடம், இந்த ஊரு, இது எதுவும் நமக்கு வேணாம். நில்லுங்க. என் மருமக மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் என்ன நினைச்சாலும் என் மருமக இந்த வீட்ல தான் இருப்பா. மித்ரா, நீ இங்கே இருமா. மித்ரா, அழக்கூடாது. நீ வா. மா, என்னம்மா? ஏமா, நான் இவ்ளோ சொல்லியும் நீ இவ்வளவுதான் நம்புறல்ல? மா, அவ சுத்த ஃப்ராடுமா. தயவு செஞ்சு நீ அவளை நம்பாத. ஆரம்பத்துல இவ பண்ண ஃப்ராடு தனமெல்லாம் ஒவ்வொன்னா நமக்கு தெரிய வர்றப்பெல்லாம் இவன் நல்லவன் நல்லவன் ஒவ்வொன்னையும் நம்ம மன்னிச்சுக்கிட்டே தான் வந்தோம். மா, அதே மாதிரி இதையும் சும்மாலாம் விட்டுற முடியாதுமா. ச்சே, இன்னும் எத்தனை விஷயத்தான் தான் நமக்கெல்லாம் தெரியாம இவ பண்ணி வச்சிருக்காளோ யாருக்கு தெரியும். வினய், ஒரு நிமிஷம். ஆமா ஆண்டி, இவ ஒரு தப்பான பொண்ணு. 1ஆம் நம்பர் ஃப்ராடு. அவ்வளோ ஏன், அன்னைக்கு நாங்களே இவளை இன்னொருத்தன் கூட ஹோட்டல்ல பார்த்தோம். உத்தமிக்கு வேற ஒரு ஆம்பளை கூட பட்ட பகல்ல ஹோட்டல்ல என்ன வேலை? திவ்யா, அப்படி வா. டேய்,
உனக்கு உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இவ ஏன் மருமக, இந்த வீட்டோட கஷ்டத்தை போக்க வந்த சாமி. இவ உனக்காக என்ன பாடுபட்டான்னு கூட இருந்து பார்த்தவடானா. வினய், நீ இல்ல, இனிமே அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் மித்ராவை நம்புறேன். அவ சுத்தமான பொண்ணு. அப்போ நான் தான் கெட்டவனா, பொய் சொல்றவனா? நீ பெத்த மகனா, நான் சொல்றேன் என்ன நம்பாம போய் போய் இவ்வளவு நம்புறிய? ஏமா, என்னை விட உனக்கு அவதான் முக்கியமா? முட்டாள் மாதிரி பேசாத வினய். உன்னோட குழந்தைய அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கா. இப்ப உன்னை விட, இங்க இருக்கிற எல்லாரையும் விட மித்ரா தான் எனக்கு முக்கியம். இவ இங்கதான் இருப்பா. இவளை பிடிக்காதவங்க இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. தாராளமா வெளியில போலாம், அது யாரா இருந்தாலும். அது நானா இருந்தா? உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். உனக்கு இஷ்டம்னா இரு, இல்லனா நீயும் உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வெளியில போ. ஆனா ஒண்ணு, இனி ஒரு வார்த்தை என் மருமகளை பத்தி தப்பா பேசுன, அம்மா நீ பேசாத மித்ரா. நீ பேசுனதெல்லாம் போதும். உனக்கு என் மேல கொஞ்சமாவது அன்பு மரியாதையும் இருந்தா அமைதியா என் கூட வா. நீ வா வா மித்ரா. தீபிகா, இனிமே நாம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா போலாம். வா. வினய் சார், வினய் சார். மத்தவங்க என் மேல வைக்கிற நம்பிக்கையை விட வினய் என் மேல வைக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பா வினய்க்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவர் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை அவரும் என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்காரா? அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த மூர்த்தி விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம விட்டதுதான் அவருக்கு கோவமா? இல்ல அவங்க சொல்றதையே வினய் நம்புறாரா? எவ்வளவு யோசிச்சாலும் என்னால இத புரிஞ்சுக்கவே முடியலையே. இதுல எனக்கும் வினைக்கும் நடுவுல ஏதோ பெரிய சதி இருக்கிற மாதிரியே தோணுது. மித்ரா,
வந்திருக்கேன். ஏதோ ஒரு வேலை பாக்குறேன். பணம் சம்பாதிச்சு கடனை உடனே வாங்கி எங்க கடனை அடைச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு தாமா இவ்வளவு நாளா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டன்னு தெரிஞ்சதும் உயிரே போன மாதிரி இருக்கு மித்ரா. இவ்வளவு விஷயத்த உள்ள போட்டு புதைச்சு வச்சிருந்தா நீ வந்துட்டு போயிட்டு இருந்த. எங்களால தானமா உனக்கு இவ்வளவு கஷ்டம். விடுமா, எல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை. மித்ரா, உனக்கு நான் இருக்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட விட்டுட்டேன்லம்மா. அப்பாவை மன்னிச்சிருமா. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. மித்ரா, இங்க இருக்கவங்க சொல்றது பேசுறது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காத. உனக்கு நாங்க இருக்கோண்டி. நாங்க உன்னை நம்புறோம். நீ எதுக்காகவும் கவலைப்பட்டு மனச விட்டுறாத மித்ரா. ஆமாம்மா, நானும் அதே தான் சொல்றேன். நாங்க உன் கூடவே இருப்போம்மா. அம்மா, அப்பா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போதைக்கு நான் யாரோடையும் பேசுற நிலைமையில இல்லம்மா. ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருக்கு. மித்ரா, எனக்கு புரியுதுமா உன் மன நிலைமை என்னன்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க எல்லாரும் உன் பக்கம் தானே இருக்கோம். நீ தைரியமா இரு. மித்ரா, உன்னை யாரு நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, நீ எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நானும் வாசுகியும் உன்னை பரிபூர்ணமா நம்புறோம்மா. நீ இந்த வீட்டு பொண்ணுமா, எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். மத்தவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கங்கிற எண்ணத்தை விட்டுற. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நாங்களும் அதான் சம்பந்தி சொல்லிட்டு இருந்தோம். நீங்களும் இப்படி நம்பிக்கையா பேசுறது எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சம்பந்தி. பாத்தியா மித்ரா, உன்னை பெத்தவங்களும் சரி நாங்களும் சரி எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா தானே இருக்கோம். நீ எதை பத்தியும் யோசிக்க கூடாது. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல நீ மனசை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. நீங்க என்ன நம்புறது சரி டாக்டர். ஆனா வினய் என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியலையே. வினையும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாமா. நாங்க தான் உன் கூட இருக்கோம்ல. விடு, பாத்துக்கலாம். நீ ரெஸ்ட் எடு. மித்ரா, அழக்கூடாது. சரி, ரெஸ்ட் எடு. வாங்க சம்பந்தி.